டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது வருகின்ற சித்ரா பௌர்ணமியை நாம் எப்படி கொண்டாடுவது, எப்படி வழிபாடு செய்வது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம். இப்ப சித்ரா பௌர்ணமிக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை தொலைப்பதற்கும் புண்ணியங்களை சேர்ப்பதற்குமான ஒரு உன்னதமான நாள் எதுனா அது இந்த சித்ரா பௌர்ணமி நாள் தான். இந்த சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தன் பிறந்த நாளை வைத்து தான் நாம் கொண்டாடுகின்றோம். யமதர்ம ராஜாவோட உதவியாளர் இருக்கார் இல்லையா, சித்திரகுப்தன், அவர் பிறந்த நாளை தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம கொண்டாடுகின்றோம். யமதர்ம ராஜாவின் உதவியாளராக இருக்கும் சித்திரகுப்தன் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்க, இதை ஒரு கணக்கீடா எடுத்து யமதர்ம ராஜாவுக்கு அவர் சொல்லுவாரு. யமதர்ம ராஜா அவருடைய கணக்கீடுகளை வைத்துத்தான் ஒவ்வொருவரும் நரகத்திற்கு செல்ல வேண்டுமா இல்லை சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு அவர் கணக்கெடுக்கின்றார். அதனால நம்ம இந்த பூலோகத்தை விட்டு மறைந்து விட்ட பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நமது பாவங்கள் குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு நாளன்று, இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை மனதில் நினைத்து அவரை வழிபாடு செய்து விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு புண்ணியங்கள் அதிகரிக்கப்படும். அதனால இந்த நாளன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிந்த அளவு நம்மால எவ்வளவு முடியுமோ இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம செய்கின்ற தான தர்மங்களால் தான் நமது புண்ணியங்கள் அதிகரிக்கப்படும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் தெரிஞ்சோ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தவறு நான் பண்ணிட்டேன், ஒரு சிலருடைய பாவங்களுக்கு கண்ணீருக்கும் நான் சில காரணமாகிவிட்டேன் அப்படின்னு ஒரு சில சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்யணும்னா இந்த நாளன்று சித்திரகுப்தனை மனதில் நினைத்து கொண்டு அவரை நினைத்து வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளன்று அவர்களால் இயன்ற அளவு என்ன முடியுமோ ஒரு உணவுப் பொருளோ ஆடைகளோ இல்லை வேற என்ன பொருட்களை அவர்கள் தானமாக கொடுக்க வேண்டுமோ அந்த பொருட்களை அவர்களால இயன்ற அளவு என்ன கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை தானம் தர்மம் இந்த நாள்ல அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நிச்சயமாக அவர்களை விட்டு அகன்று போய்விடும். அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா புனித தலங்களுக்கெல்லாம் போயிட்டு புனித நீராடல் செய்வதும் மிக மிக சிறப்பு. இப்ப நம்ம கும்பகோணம் மகாமகம் சொல்லுவோம், மாசி மகம், அந்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம புனித நீராடல் எல்லாம் செய்வோம். அதனால இந்த நாளன்றும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்றும் நம்ம இந்த புனித நீராடல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதிக புண்ணியங்கள் நம்மை அடையும். அதனால இந்த நாளன்று நம்ம அந்த புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், பாவங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னா இந்த நாளன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று புனித நீராடல் செய்வதும் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று என்ன செய்வாங்கன்னா உணவுப் பொருட்களை கட்டி கொண்டு என்ன செய்வாங்கன்னா அந்த நிலா ஒளி வருது பாத்தீங்களா, நிலா ஒளி வரும்பொழுது அங்க உட்கார்ந்து உணவுகளை பரிமாறிக்கொண்டு சாப்பிடுவார்கள். இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நாமும் சரி இந்த நாளன்று பலருடன் சேர்ந்து அந்த நிலா ஒளியில் அமர்ந்து உணவு சாப்பிட்டா நம்மளும் பல நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளை நாமும் பரிமாறிக்கொள்ளலாம். அதனால இந்த சித்ரா பௌர்ணமி என்று நம்மால முடிந்த அளவு தானம் தர்மங்களை செய்வது மிக மிக சிறப்பு. நம்முடைய பாவங்கள் குறைக்கணும், புண்ணியங்கள் அதிகரிக்கப்பட வேணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். இன்றைய தினத்தன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்திருத்து குளித்து விட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை கூட நீங்கள் மனதில் நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். நிறைய ஆலயங்கள் பாத்தீங்கன்னா அம்மன் கோயில், பெருமாள் கோயில், சிவன் தலங்கள், இப்படி அனைத்து ஆலயங்களிலுமே சரி அன்றைய தினம் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும்.
அந்த நாள்ல நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு பல நிகழ்ச்சிகள் சிறப்பு பூஜையில கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு மிக மிக நன்மையை தான் கொடுக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பாத்தீங்கன்னா சிவ ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த தோஷங்கள், அந்த கர்ம வினைகள் இது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதனால உங்களால முடிஞ்ச அளவு சிவஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவு சிவ ஆலயங்களுக்கு போங்க. அதே மாதிரி நிறைய சிவ ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா கிரிவலம் எல்லாம் கூட மேற்கொள்வார்கள். நீங்க அந்த கிரிவலத்துல கூட பங்கேற்று கொண்டாலும் சரி, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவு நீங்க சிவ ஆலயங்கள்லாம் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். அப்புறம் அம்பாலையும் வழிபாடு செய்வது அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அம்பாளை இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்பாளோட அனுகிரகம் மட்டுமின்றி செல்வ வளமும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நான் இப்ப என்னென்ன முறைகள் எல்லாம் சொன்னேனோ அது எல்லாமே நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த முன்ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் இது எல்லாமே உங்களை விட்டு போயிட்டு புண்ணியங்கள் உங்களை அடையும். ஒரு சில ஆலயங்களை பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தன்று சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் எல்லாம் கூட பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்த நாளன்று எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அதை தேடி போய் நீங்க வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஏன்னா மார்க்கண்டேயனுக்கு பாத்தீங்கன்னா 16 வயதுல நீ இறந்து போயிடுவ அப்படின்னு அவருடைய விதி எழுதப்பட்டு இருக்கும். அப்ப அவர் 16 வயது நெருங்கும் போது பாத்தீங்கன்னா யமதர்மராஜா பாசக்கயிறு எடுத்துட்டு வருவாரு. யார் மேல போடுறதுக்கு? மார்க்கண்டேயன் மேல போடுறதுக்கு எடுத்துட்டு வருவாரு. அப்ப என்ன ஆகும்னா மார்க்கண்டேயன் ஓடி போய் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காலையே போய் சாஷ்டாங்கமா விழுந்துருவாரு. யமதர்மராஜா என்ன பண்ணுவார், அந்த பாச கயிறை வீசுவாரு. வீசும் பொழுது அது அப்படியே அங்க இருக்கிற சிவபெருமான் மேல போய் அவர் தலையில பட்டும். உடனே சிவபெருமான் பொங்கி எழுது, எனது பக்தனியே நீ கொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் யமதர்மராஜாவே வதம் செஞ்சிடறாரு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தான் சிவபெருமான். அதனாலதான் இந்த நாளன்று நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த நாளை நீங்க தவற விடாம நம்முடைய பாவங்கள் எல்லாமே குறைக்க வேண்டும், புண்ணியங்களை அதிகரிக்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு நிறைய தான தர்மங்களை இந்த நாளன்று செய்யுங்கள். அதே மாதிரி எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் உங்க கண்களில் படுகின்றதோ அங்கெல்லாம் போய் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இப்ப இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள், கோயில்களில் பாத்தீங்கன்னா அந்த சந்தன காப்பு சுவாமிக்காக சந்தனத்தாலவே சுவாமி அலங்கரிப்பார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்னா நிறைய சந்தனங்களை வாங்கிட்டு போயிட்டு ஆலயங்களுக்கு போய் இங்க கொடுக்கணும். அந்த தினத்தன்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனத்தாலே கடவுள்களை அலங்கரிச்சு வைப்பார்கள். சரிங்களா? அதனால நீங்க முடிந்த அளவு சந்தனத்தெல்லாம் சந்தனம், பன்னீர், குங்குமம், அதுக்கப்புறம் விபூதி இது எல்லாமே ஆலயங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அது உங்களுக்கு அதீதமான புண்ணியங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.